மஞ்சள் தான் அரைச்சி நீராட சொல்லு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுக்கு வந்து பிரபையில் வந்து ஒரு எடிட்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த எடிட்டர் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் வந்து உங்கள் பிக்கை உங்களுக்கு வந்து பிடிச்சவங்களோட பிக்கை வச்சு நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் எடிட் வந்து பண்ணிக்கலாம். எடிட் பண்ண அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி எடிட் பண்ணால் உங்கள் பிக்கை வந்து தேவை. அதே மாதிரி ப்ராஜெக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஆப்பில் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகே, ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணினா கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் லேயர், நெக்ஸ்ட் ஒரு கேர்ளுக்கான பிக்குக்கான ஒரு குரூப் லேயரும், அப்படியே மேலே கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு பாய்க்கான பிக்கான குரூப் லேயர் வந்து கொடுத்துருப்போம். ஜஸ்ட் இந்த குரூப் லேயரில் உங்கள் பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும், எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபாண்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு ஃபாண்ட்டை மட்டும் எடிடெக்ஸில் வந்து போய்ட்டு ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்டைலை மட்டும் சேஞ்ச் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எப்படி பிக் ரீப்ளேஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குரூப்புக்கான லேயரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எடிட் குரூப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டார்டிங் வந்துருங்க. ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. இங்கே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிற பிக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத பிக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து கேர்ளுக்கான பிக்கு சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேர்ளுக்கான பிக்கு வந்து ஆட் பண்ணி ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து எங்கே இருக்குது ஒரு பிக் கூட என்னத்துக்கு கிடைக்காது. ஓகே, ஒன்ஸ் ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அந்த பிக் ரெக்டானுக்கு எடுத்து வந்துடலாம். நெக்ஸ்ட் எண்டு வரையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த ஃப்ரேமில் பஞ்ச் ஆகிற இடத்துல அந்த ஃப்ரேமை கரெக்டாக வந்து மூவ் அண்ட் ரெசல்யூஷன் ஆப்ஷனில் வந்து போயிட்டு ஃப்ரேமில் உங்களுக்கு தேவையான லுக்குக்கு பிக்கு வந்து ஃபஸ்ட்டு அலைன் பண்ணி செட் பண்ணுங்கள். ஓகேங்களா, செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்து பாருங்கள், பிக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த இடத்துல பஞ்ச் ஆகிட்டு வந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி பாய்க்கான பிக்குக்கான குரூப் லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த குரூப்லேயே சேம் மெத்தடில் எடிட் குரூப் வந்து போயிட்டு பிக்கு மட்டும் ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா மட்டும் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸ்டார்ட்னா ஃபஸ்ட்டு அங்கே ஆட் பண்ண சேம் மெத்தட் தான். ஓகே, அதே மாதிரி பிக்கு இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேறு பிக் வீடியோ ஆட் ஆகிடுச்சா? பிக் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக் வந்து ரிட்டர்னுக்கு எடுத்து வந்துட்டு ரெண்டு வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் மூவ் அண்ட் ரெசல்யூஷன் வந்து போயிட்டு ஃப்ரேமில் ஃபேஸ் மட்டும் கரெக்டாக செட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஆனால் பேக் வந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் கரெக்டாக வந்து பக்கம் வந்து ப்ளேஸ் வந்து ஆகிடும். லிரிக்ஸ் வந்து ப்ளே வந்து ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ஒரு கார்னரில் ஒரு ஏரோக்கான பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ரெஃபரன்ஸ் செலக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அவுட் கிடைக்கும். சேவ்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எடிட் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகே, எடிட்டிங் பிடிச்சா லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.